முதலாம் சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் சத்துருவை எதிர்க்கும்படியாக அவர்கள் ஒரு செங்குத்தான மலையிலே ஏறி போகிற ஒரு தன்மையை நாம் பார்க்க முடியும். அப்படி ஏறி போகும் பொழுது அவன் சொல்றான், 2 பேரும் போறாங்க, யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் சத்துருக்களுக்கு மத்தியில இறங்கி யுத்தத்துக்கு போகிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஒரு பகுதியில சவுலின் பாளையம் இருக்கிறது, எதிர் பகுதியில பெலிஸ்தருடைய பாளையம் இருக்கிறது. 2 பேரும் ஒவ்வொரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க, ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யுத்தம் எப்போ நடக்கும் தெரியாது. இந்த நேரத்தில் யோனத்தான் சொன்னா, நீ வா. ஆயுததாரிய கூட்டிட்டான், நீ வா, நம்ம 2 பேரும் போகணும். நாம் 2 பேரும் போய் அந்த குறிக்கப்பட்ட இடத்துல போய் நிப்போம். அவங்க ஏறி வாருங்கள்னு சொல்லிட்டாங்கன்னா அதுதான் அடையாளம். என்ன அடையாளம்? அவர்களை தேவன் நம்முடைய கையில். வாசிங்க 1 சாமுவேல் 14:9-10 வாசிங்க. நாங்கள் உங்களிடத்துக்கு வரமட்டும் நில்லுங்கள் என்று நம்முடைய சொல்வார்களானால் நாம் அவர்களிடத்துக்கு ஏறி போகாமல் நம்முடைய நிலையிலேயே நிற்போம். எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் ஏறி போவோம். கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார், இது நமக்கு அடையாளம் என்றான். பாருங்க, யுத்த களத்தில் நின்றுட்டு ஒரு அடையாளத்தை அவன் அடையாளம் சொல்றான். நமக்கு ஜெயம் கிடைக்குதுன்னா ஒரு அடையாளம் இருக்கு. யுத்தகலம் அங்க ஒரு பகுதியில சத்துரு உட்கார்ந்துட்டு இருக்கிறான், ரொம்ப ரெடியா நின்றுட்டு இருக்கிறான். ஆனா இப்ப 2 பேர் தான் இப்ப உள்ள இறங்குறாங்க. அதுவும் செங்குத்தான பாறையில தவிழ்ந்து 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 ஏறி வந்தாச்சு. ஏறி ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்கு வந்த உடனே அவங்க பார்த்தாங்க. அப்ப இவன் சொல்றான், நில்லுன்னு சொல்லிட்டான்னா நம்ம தோத்துட்டோம், முடிஞ்சு போச்சு. ஏறி வான்னு சொல்லிட்டான்னா நமக்கு என்ன கிடைக்குது? ஜெயம் கிடைக்குது. இதுதான் நம்முடைய வெற்றியின் அடையாளம். நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மெசேஜ் எடுக்கும் போது என் மண்டே ஆவியானவர் எனக்கு சொன்னதை உங்களுக்கு சொல்றேன். எந்த சத்துருவை பத்தி நீ பயப்படுறாயோ அந்த சத்துருட்ட இருந்தே இந்த வருஷம் உனக்கு பாசிட்டிவான பதில் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் தெய்வம். உனக்கு விரோதமா யார் எழும்பி இருக்கிறானோ, யார் என்ன பண்ணணும்னு தீர்மானிச்சிட்டானோ, உனக்கு விரோதமா அவன் குழிய வெட்டிட்டானா. ஆனா கர்த்தர் இப்ப இந்த வருஷத்துல செய்ய போறது என்னன்னா, உனக்கு விரோதமான சத்துருவே உனக்கு சாதகமான பதில அவன் வாயிலிருந்து வரும். நான் அப்படி எத்தனை இடத்துல பார்த்திருக்கேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா பேசும்படியா கூட்டு வருவாங்க. இங்க வந்தவொடனே அவன் என்ன செய்ய மாட்டான், அப்படி பல்ட்டி அடிச்சு நம்ம ஜனத்துக்கு மத்தியில் நின்று நினைச்சுவான், பேசிட்டு போயிடுவான். இவங்களுக்கு விரோதமா பயங்கரமா எழுப்பி கொண்டு வருவான். இங்க வந்த உடனே அவன் வந்து நிப்பான், உங்களுக்கு விரோதமாவா வந்தாங்க, சரி சாரி நான் போயிடுறேன்பா. இப்படி எத்தனையோ இடத்துல நடந்தது நம்ம வேதத்திலையும் பார்க்க முடியும், உலகத்திலையும் பார்க்க முடியும். இங்கே இவன் சொல்றான், வெற்றியின் அடையாளம் என்ன? சத்துருவா இருந்தாலும் அவன் உன்னை ஏறி வரத்தான் சொல்றான். ஒரு இடத்துல ஒரு பிசாசு துரத்தும் போது அந்த பிசாசு சொல்லுது, எனக்கு பிரேயர் பத்தாதே. எப்படி பிசாசு சொல்லுது? பிசாசு ஜெயிக்கிறதுக்கு அவ்வளவு பேரும் போட்டு ஜெபிச்சுட்டு இருக்காங்க. அல்லேலூயா ஆமென்ங்கறான் ஒருத்தன், பிசாசு முழங்கால் நிக்கிறான், ஒருத்தன் கையை வைத்திட்டு இருக்கான். அது சொல்லுது, எனக்கு துரத்துற அளவுல இன்னும் எனக்கு என்ன வரல, பிரேயர் பத்தாது, குறைஞ்சிருக்குங்குது. பிரேயர் கூட்டுங்குது. யார் சொல்றது? பிசாசு சொல்லுது, எனக்கு பிரேயர் பத்தாது, அக்னி பத்தல, ஸ்பீடு என்னை எரிச்சா தானே நான் போவேன், நான் நல்லா தானே இருக்கிறேன். அவன் ஜெபம் பண்றீங்க, ஆனா எனக்கு ஒண்ணும் ஆகலையே. நீ ஜெபம் பண்ணும் போது எனக்கு பத்தி எரியணும், அதனால எனக்கு பிரேயர் போதாதுன்னு சொல்லுது. அதனாலதான் இந்த வருஷத்துல நீங்கள் சத்துருக்களே உங்களுக்கு சாதகமான பதில் சொல்லுவாங்க, ஏறி வா, நீ இன்னும் ஏறி வா, ஏறி வந்தால் உனக்கு ஜெயம் கிடைக்கும். யோனத்தானுடைய நிலவரம் என்னன்னா, அவன் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாம கடைசியா தன்னுடைய ஆயுததாரியை கூட்டிட்டு கிளம்பிட்டான். கிளம்பி அங்க போனா அங்க அவங்க சொல்றாங்க, அவங்க நினைச்சது வேற. ஏறி வா, நாங்க உனக்கு என்ன செய்யறோம், நல்ல பாடம் கற்பிக்கிறோம். நாங்க வாசிங்க. தானையும் இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் அவன் ஆயுததாரையும் பார்த்து, எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி, என் பின்னாலே ஏறி வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி, யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். எப்படி ஏறினான் பாருங்க, ஏறின தன்மையை பாருங்க. கைகளாலும் கால்களாலும் தவிழ்ந்து 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 தான் ஏறாங்க. ஏன்னா செங்குத்தான பாறை. இவன் அவங்க சொன்னாங்க, நல்லா ஏறி வரட்டும், இங்க ஏறின பிறகு அவனை வெட்டலாங்கிறான். இவன் என்ன சொல்றான், நம்மளை ஏறி வர சொல்லிட்டான், நமக்கு இதுதான் அடையாளம், இதுதான் ஜெயத்தின் அடையாளம், ஏறுண்டான்.
இவன் ஏற அவங்க 2 பேரும் ஏறி 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 போய் கடைசியில் ஜெயிச்சிட்டாங்க. 2 பேரை வைத்து கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். நீயும் உன்னுடைய மனைவியும், நீயும் உன்னுடைய புருஷனும், நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் 2 பேரும் ஒருமனப்பட்டு இந்த வருஷத்துல எந்த யுத்தத்தையும் எதிர்கொள்ளுங்கள். 2 பேர் ஒருமனப்பட்டால் அங்கே நான் இருப்பேன். ஆயுததாரிட்ட சொல்றான், நீ ஏறிட்டே வா, நான் முன்னால ஏறிட்டு இருக்கேன், நீ பின்னால ஏறி வா. குடும்பமா ஏறுங்க, ஆவிக்குரிய ஜீவியத்துல குடும்பமா முன்னேறுங்க. இது என்ன இப்போச்சுன்னா, இப்போ புருஷன் நல்ல ஸ்பீட்ல இருப்பாரு, மனைவி அப்படிலாம் கோயிலுக்கு எல்லாம் போக வேண்டாம், நம்ம சொந்தங்கள் இருக்கு பந்தங்கள் இருக்கும்பாங்க. மனைவி ஃபுல் ஸ்பீட்ல இருக்கும், புருஷன் சொல்லுவாரு இப்படி எல்லாம் ஒண்ணு போக வேண்டியதில்ல, மெல்ல போ அப்படின்பாரு. இப்படி இந்த பிரச்சனை 2 பேருக்கு இழுத்துக்கிட்டு கடைசியில இவங்க ஏறி போக மாட்டாங்க, சத்துரு குடும்பத்தை போட்டு சிதறடிக்கிறான். இதுதான் இன்னைக்கு நடக்குது. அதனாலதான் சொல்லி இருக்கிறது ஆயுததாரி. ஒரு புருஷன் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆயுததாரி, மனைவி அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆயுததாரி. புருஷன் ஒரு ஏற்ற துணை, மனைவி ஒரு ஏற்ற துணை. 2 பேரும் ஏறி போகணும். புருஷன் நல்லா ஜெபிச்சுட்டு இருப்பாரு, மனைவி பாத்தீங்கன்னா அது அவங்க அம்மா வீட்டுக்கு புறப்பட்டு போயிடும். மனைவி பயங்கரமா ஜெபிச்சுட்டு இருப்பா, இவன் ஃபுல் பிளாட்ல இருப்பா, தூங்கிட்டு இருப்பா. திருப்பி எப்படி உனக்கு ஜெயம் கிடைக்கும் வாழ்க்கையில? குடும்பத்துல எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஒரே நேரத்தில் எழும்பி நின்று நீங்க ஒருமிச்சு நின்று பாருங்க. அவங்க 2 பேருமே கைகளாலும் கால்களாலும் தவிழ்ந்து தவிழ்ந்து ஏறினார்கள், செங்குத்தான பாறை. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் இருந்துச்சு, நம்மளை ஏறி வர சொல்லிட்டா நமக்கு ஜெயம் கிடைக்கும். இந்த வருஷத்தில் நீங்கள் இருவரும் இல்லாவிட்டால் குடும்பத்தோடு நீங்கள் ஒருமித்து ஆவிக்குரிய இந்த மலையிலே ஏறி பாருங்கள். அந்த மலையில் நீங்கள் ஏறினால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார். இந்த 2 மலையிலையும் அவங்க ஏறினாங்க, 2 குன்றுகளையும் தவிழ்ந்து 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 ஏறி அவர்களுக்கு ஜெயம் கிடைத்தது. இந்த வருஷத்துல கர்த்தர் நீ ஏறி வந்தால் உன்னுடைய யுத்தங்களில் ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார். உங்க வாழ்க்கையில என்னென்ன யுத்தங்கள் இருக்கிறது? ஆவிக்குரிய யுத்தம் இருக்கிறது, மாம்சீக யுத்தம் இருக்கிறது. வேலையில பிரச்சனை, பிசினஸ்ல பிரச்சனை, இது ஒரு பகுதி. குடும்பத்துல பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, கூட வேலை பார்க்கறவனால பிரச்சனை, நண்பர்களால பிரச்சனை, பக்கத்து வீடால பிரச்சனை, இது மனுஷ போராட்டம். இன்னொரு பகுதியில ஆவியில பலவிதமான சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் செய்வன, ஏவல், பில்லி சூனியம், இன்னும் மனசுல பலவிதமான குழப்பங்கள், இப்படிலாம் இருக்கு. இதுல எல்லாம் நீ ஜெயிக்கணும்னா யோனத்தான் சொல்றான், ஏறி வாருங்கள் அவன் சொல்லிட்டான்னா அது நமக்கு ஜெயம். இந்த வருஷத்துல கர்த்தர் உன்னோடு பேசுகிறார், என் மகனே என் மகளே நீ ஏறி வா, கைகளாலும் கால்களாலும் தவிழ்ந்து ஏறி வா. கை காலெல்லாம் சிராய்ப்பு வந்தா பரவாயில்ல, கஷ்டப்படு, வாழ்க்கையில முன்னேறதுக்கு நீ ஒப்புக்கொடு. நீ ஏறி வந்தால் நான் உன் சத்துருக்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஜெயத்தை தருவேன். இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் ஏறி ஜெயத்தை காண விரும்புகிறீர்கள்? யோனத்தானும் ஆயுததாரியும் வந்த பொழுது சரியான அடி, 2 பேரை வச்சு கர்த்தர் ஒரு பெரிய சேனையே, வேதம் சொல்லுகிறது பூமி அதிர்ந்துதான் அவங்க அடிச்ச அடியில. வாசிங்கள் 15. அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய், தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட தீயில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது, அது தேவனால் உண்டான பயங்கரமாய் இருந்தது. எப்படி இருக்கும் பாருங்க, 2 பேர் அடிச்ச அடியில தேவன் ஒரு பெரிய பயங்கரத்தை உண்டு பண்ணார். நீங்க 2 பேரும் ஒருமித்து பாருங்க, நீங்க அருமையா இந்த வாழ்க்கையில முன்னேறி போகலாம். தயவு செய்து குடும்பத்தில் இருக்கிறதான கசப்புகள், குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகள், குடும்பத்தில் இருக்கிறதான கசப்பான வேர்களை தயவு செய்து இந்த வருஷத்துல நீங்கள் பிடுங்கி எடுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள ஏதாவது கசப்புகள் இருந்தா அதெல்லாம் சரிப்படுத்துங்க. மனைவிக்குள்ள இருந்தா அந்த கசப்பை வெளியே எடுங்க, புருஷனுக்குள்ள இருந்தா அதை வெளியே எடுங்க. உங்களுக்குள்ள கசப்புகளை வச்சுக்கிட்டே நீங்க வாழ்க்கையில பயணப்பட்டீங்கன்னா நீங்க ஜெயிக்க முடியாது. கசப்பை நீங்க சரிப்படுத்தாத பட்சத்தில் நீங்க ஏறி போக முடியாது. நீங்கள் சத்துருக்கள் கையில இந்த வருஷம் ஒப்பு கொடுக்கப்படக்கூடாது. சத்துருக்களை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படியானால் நீ ஏறி போக வேண்டிய ஒரு தன்மை இருக்கிறது. அந்த 2 மலைகளிலும் அவர்கள் குன்றுகளிலும் சிகரங்களிலும் ஏறினாங்க. ஏறினதுனாலதான் பயமே கிடையாது, அவனுக்கு நிச்சயம் வந்துருச்சு. ஏறி வாருங்கள் வார்த்தை கிடைச்சிருச்சு. அந்த இன்னொரு மலையில இருந்து ஒருத்தன் சத்தம் கொடுக்கிறான், ஏறி வாருங்கள். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. இவன் அதைத்தான் எதிர்பார்த்தா அப்பதான் ஜெபிச்சுட்டு நிக்கிறான். தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து சொல்றான், ஏறி வாருங்கள்னு சொன்னான்னா நமக்கு ஜெயம். அடுத்த வார்த்தை எங்க இருந்து வருது? அடுத்த வார்த்தை என்ன வருது? ஏறி வாருங்கள். அருமையான ஒரு வார்த்தை. இந்த வருஷத்துல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய யுத்தங்களில் ஜெயிக்கும்படியாக கர்த்தர் உங்களை ஏறி வரும்படியாக அழைக்கிறார்.